முழங்காலோட பின்பகுதி, அதாவது காலை நம்ம நடக்கும்போது மடித்து நீட்டுவோம் இல்லைங்களா, அந்த மடியிற இடம் எக்ஸாக்டாக முழங்காலோட பின்பகுதி. பிக்சரில் பாருங்கள். அந்தந்த இடங்களில் பர்டிகுலராக அந்த இடத்துல நடக்கும்போது, உட்காந்து எந்திரிக்கும் போது பின்னாடி அவ்வளோ ஒரு சிரமம், ஒரு ஸ்டிஃப்னஸ், சவுண்டு வர மாதிரி இருக்கிறது. மாடிப்படி ஏறினா இறங்கினா ஒரு மாதிரி சவுண்டு, டாய்லெட் சீட்ஸில் உட்காந்து எந்திரிக்க முடியல. இந்தியன் டாய்லெட்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உட்காந்து எந்திரிக்கிறதுக்குள்ளே தம் பிடிச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி அந்த முழங்காலோட பின்பகுதியில் கடுமையான வலி இருக்குது உங்களுக்கு அப்படின்னா, இது ஏதாவது வியாதியோட அறிகுறியா, இது ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ளாக்கணுமா, இதோட வேறு என்னென்ன சிரமங்கள் சேர்ந்து இருக்கும், இதுக்கான தீர்வு என்ன, இதுக்கான காரணம் என்ன, இது எல்லாத்தையுமே இந்த பதிவில் பார்க்கலாம். தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த முழங்காலோட பின்பகுதியில் உங்களுக்கு வலி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறதும் சேர்ந்து இருக்கும். ஏதாவது குறைஞ்சபட்சம் 1வது இருக்கும், வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு யூரின் போகிறது அவசரமாக போயிட்டுருப்பீங்க, அர்ஜெண்ட்டாக இருக்கும். இருமுனா தும்முனா யூரின் லீக் ஆகிற மாதிரி இருக்கும், யூரின் நுரைச்சி போகிற மாதிரி இருக்கும், யூரின் ரொம்ப அடர் மஞ்சள் நிறமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் யூரின் போகும்போது, போகிறதுக்குள்ளே வந்துடுமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும், ரெஸ்ட் ரூம் போய் முடிக்கிறதுக்குள்ளேயே வந்துடுமோன்ற ஒரு ஃபீல் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இடுப்பு வலி இருக்கலாம், கழுத்து வலி இருக்கலாம், முதுகு தண்டில் பிரச்சனைகள் இருக்கலாம், கண்ணை சுற்றி வலி இருக்கலாம், கண்ணோட ஓரங்களில் வலி இருக்கலாம், தலை வலிகள் இருக்கலாம், தலை பாரமாக இருக்கிறது, பர்டிகுலராக தலை குளிச்சுட்டு வந்தாலே தலை பாரம் ஆகிடுற மாதிரி இருக்கிறது, தண்ணி தாகமே இல்லை அல்லது தண்ணி தாகம் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறது, மனசில் இனம் புரியாத பயம் இருக்கிறது, சின்ன விஷயத்துக்கு கூட தைரியம் இல்லை, நிறைய பயம் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு, இப்போது கான்ஃபிடென்ஸே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறது, கெண்ட கால் பிடிச்சிக்கிற மாதிரி, கிராம்ஸ் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கிறது, திடீர்னு இழுத்து பிடிச்சிக்கணும், அந்த மாதிரி நைட் நேரங்களில் பேஷண்ட்ஸ் நிறைய சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிரமங்கள் அண்ட் எல்லா ஜாயின்ஸுமே வலிக்கிற மாதிரியோ ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரியோ, விரலெல்லாம் மடித்து நீட்ட முடியல, அவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது, இந்த மாதிரி சிரமங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க. சிலர் அடிவயிறு வெயிட்டாக இருக்குது, பல்கியாக இருக்குது, டைட்டாக இருக்குது, இப்போ தான் யூரின் போயிட்டு வந்தோம் மறுபடியும் யூரின் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, லீக் ஆகிட்டே இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லுவீங்க. சால்ட் டேஸ்ட்லேயும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிட்டே இருக்கும். இது சிறுநீர் பை சார்ந்த பிரச்சனையோட அறிகுறிங்க. இப்போவே நீங்கள் இதுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுத்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அக்குபஞ்சர் அதுக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும்.